அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறாருங்க. இந்த பெயர்ச்சியின் காரணமாக சனி காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி சனி பெயர்ச்சியின் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல கர்ம கிரகம், தொழில் கிரகம், வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர். நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள், தொழில், கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி, அதாவது காரகன் சனி ஆவார். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு, சமூக நலம், தேச தொண்டு, புதையல், தலைமை தாங்கும் வாய்ப்பு, உலகியல் அறிவு, பல மொழிகளில் பண்டிதத்தன்மம், அதேபோல் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, எண்ணெய் கிணறு, பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் சனி பகவான். இந்த கிரக வரிசையில் 6வதாக இருப்பவர். கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய ஒரு கிரகம் சனியாகத்தான் விளங்குகிறார். அதே போல குருவின் பார்வை பலமும் சனிஸ்தான பலமும் சொல்லப்படுதுங்க. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது சனி இருக்கும் இடத்தில் இருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வையாக அமைகிறது. இந்த இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தற்போது 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான அதிசயத்தக்க நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அன்பினால் பாசத்தினாலும் வீழ்த்துபவர்கள், சமாதானத்தையும் அமைதியும் விரும்புபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாம கடினமான காரியங்களையும் கூட எளிதாக திட்டமிட்டு வெற்றியாக முடித்து காட்டக்கூடியவர்கள். நீங்கள் மிகவும் மன உறுதியுடையவர்கள். எடுத்த வேலையை சரியாக முடிக்கவும், எடுத்த முடிவில் மாறாமல் இருக்கும், யாரையும் சாராமல் தன்னுடைய உழைப்பால் முன்னேற்றம் காணக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகிறது என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி லாபஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அதே போல உங்களுடைய ராசி 3ஆம் பார்வையால் ராசியையும், 7ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறாரு. இந்த கிரக சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த பெயர்ச்சி கடும் குழப்பத்திற்கு பிறகு மனதில் தெளிவு பிறக்க வைக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக தான் இந்த சனி பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. காரணமே இல்லாமல் திட்டமிடாமல் காரியங்களை செய்யும் போது அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அதே போல் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீங்க. மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. வம்பு வழக்குகள்ல ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சனி பெயர்ச்சியை அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 2025 முதல் 27 வரை உள்ள காலகட்டங்கள்ல ஒருவருக்கொரு குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்து கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய பேச்சில் கடமை உணர்ச்சி மிகுந்திருக்கும். அதே போல நியாயவாதி என்று பெயரெடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் புதியவர்கள் நட்பை ஏற்படுத்தி கொள்ள இருக்கீங்க. வெளியில் கொடுத்த கடன் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி
வாகை சூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது. உங்களுடைய கவலைகள் சனி பயிற்சிக்கு பிறகு படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்புகள் உண்டு. தடைபெற்றிருந்த பயணங்களை மேற்கொள்ள இருக்கீங்க. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட விரோதங்கள் மறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க. நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக உதவிகளை செய்ய முன்வர இருக்காங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல அரசியல் துறையில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பாராத சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ரிஷபராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாங்க. தேவையற்ற குற்றச்சாட்டு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. சிந்தித்து செயல்படுவது எதிர்பாராத நன்மைகளை உங்களுக்கு தருங்க. அதே போல் பண வரவு இருக்குங்க. அடுத்தவர் நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்க இருக்குது. காரிய தடைகள் வரலாங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான போக்கு தென்படுங்க. நண்பர்களிடம் கவனமாக பழகுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல தாமதம் ஏற்படுங்க. வியாபாரம் தொடர்பான வாங்கலில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் போது எச்சரிக்கை தேவைங்க. அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு உதவிகரமாக இருக்குங்க. பிள்ளைகள் மூலம் மனக்கவலை ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல உறவினர்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு நேரலாங்க. கவனமாக இருப்பது நல்லது. வரவுக்கு ஏற்ற செலவு இருக்குங்க. மற்றவர்களுடைய பிரச்சனை தீர பாடுபடுவீங்க. காரிய தடை தாமதம் ஏற்படலாங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மகசூல் நன்றாக இருந்தாலும் கொள்முதல் விற்பனை சீராக இருக்காது. இடைத்தரகர்கள் உங்களின் லாபத்தில் பங்கு போட காத்திருப்பாங்க. சிலர் போட்டிகளையும் வயல் வரப்பு சண்டையையும் சந்திக்க நேரிடும். மற்றபடி சிலருக்கு பழைய கடன் வசூலாகுங்க. இதனால் குடும்பத்தவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பெயர்ச்சி அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பாராத தடங்கல்கள் தாமதங்கள் உண்டாகலாம். சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. அதற்கான முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முடிந்தால் திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.